இந்த சலங்கை பூஜை நாட்டிய நிகழ்வின் நாயகி. இத்தனை மாணவ கண்மணிகளையும் முறையே இந்த கலையில் வழி நடத்தி வரும் குரு ஸ்ரீ அன்னை நாட்டியாலயாவை நிறுவி கலை தொண்டாற்றி வரும் திருமதி காயத்ரி வெங்கட்ரமணி அவர்கள். குருவை பற்றிய தன்னுடைய பகிர்வை இந்த மேடையில் உங்கள் முன்னே பதிவு செய்ய செல்வி மகத்தியின் பாட்டி இதோ. அனைவருக்கும் வணக்கம். அசைவில் அர்த்தம் பிறக்க, அமைதியில் இசை ஒலிக்க, அசைவு கலைக்குள் ஆன்மா நுழைய ஒரு குருவின் கண்ணோட்டம் தேவை. அந்த கண்ணோட்டத்தின் பெயரே, அந்த வழிகாட்டுதலின் உருவமே குரு டாக்டர் காயத்ரி வெங்கட்ரமணி. பரதநாட்டியம் அவருக்கு ஒரு பயிற்சி அல்ல, ஒரு தவம், ஒரு வாழ்க்கை முறை. பட்டங்களால் அலங்கரிக்கப்பட்ட பயணம், பயிற்சியால் ஒளிர்ந்த அனுபவம். BA MA பட்டங்களும் நட்டுவாங்க கலாமணி என்ற அடையாளமும் அவரது கலை சாதனையின் சான்றுகள். 2003 முதல் ஸ்ரீ அன்னை நாட்டியாலயா வழியாக நூற்றுக்கணக்கான மாணவர்களின் கால்களில் தாளம் பதித்து கண்களின் கனவு விதைத்தவர். சிதம்பரம் முதல் திருப்பதி வரை, மார்கழி மேடைகள் முதல் புனித ஆலயங்கள் வரை அவரது மாணவர்கள் ஆடியது நடனம் மட்டுமல்ல, குருவின் அர்ப்பணிப்பின் பிரதிபலிப்பு. பல விருதுகள், ஹானரரி டாக்டரேட் போன்ற உயரிய அங்கீகாரங்கள் கூட அவரது பணியின் ஆழத்தை முழுமையாக அளக்க முடியாது. இன்று இந்த மேடையில் இந்த சிறிய காலடிகள் பெரிய தைரியத்துடன் நிற்கின்றன என்றால் அதன் பின்னால் குருவின் பொறுமை, ஒரு தாயின் அக்கறை, ஒரு கலைஞரின் கனவு இருக்கிறது. அந்த உயரிய குருவுக்கு எங்கள் தலை வணங்கி நன்றி. இப்பொழுது அவரது ஆசீர்வாதத்துடன், உங்களின் ஆதரவுடன் இந்த மேடையை ஒளிரச் செய்ய போகும் எங்கள் செல்வ குழந்தைகளுக்கு இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள். கால்கள் தாளம் பேசட்டும், கண்கள் கலை சொல்லட்டும், உங்கள் நடனம் இந்த மேடையை மந்திரமாக மாற்றட்டும். நன்றி. மரபு மாறா பரதக்கலையை விளம்பரம் இல்லாமல் விதையாய் இந்த மாணவ கண்மணிகளுக்குள் விதைத்திருக்கின்ற நம்முடைய குரு திருமதி காயத்ரி வெங்கட்ரமணி அவர்களை தனை வணங்கி மகிழ்கின்றோம். எங்களோடு இந்த மேடையில் வாய்ப்பாட்டில் திரு மேகவண்ணன் அவர்கள். பெயருக்கேற்றார் போலே மேகமாய் இசை பெழியும் ஆற்றலுக்கு சொந்தக்காரர், வண்ணமாய் ஒளிரச் செய்யும் திறமை மிக்கவர். திரு மேகவண்ணன் அவர்கள் இயற்கையோடு இணைந்த கிராமத்தில் பிறந்து இறை பக்தியின் மூலமாய் விளங்குகின்ற பஜனை பாடல்களை கொண்டு இசைத்துறையில் தன்னுடைய முதலடியை எடுத்து வைத்து தன் குருமார்கள் திரு பாலூர் பன்னீர்செல்வம், திருமதி சிவஞானவதி மற்றும் மதுரை திரு சுரேஷ் சிவன் அவர்களிடம் பயின்று மேலான தன் இசை ஆர்வத்தால் இசைத்துறையில் பட்டய படிப்பு, இளநிலை, மேல்நிலை, ஆய்வியல் நிறைஞர் என்று பல அரிய பெரிய முத்திரைகளை பதித்துள்ளவர். இன்றும் பல நூறு மேடைகளில் தன்னுடைய சாதனையை புரிந்து வரும் இவர் இன்னிசை தென்றல், இசைக்கலை அரசன், திருமுறை இசைமணி, திருவருட்பா இசைமணி போன்ற பல விருதுக்கு சொந்தக்காரர். தன்னை போலவே இசை ஆர்வம் மிக்க இளைஞர்களையும் மாணவர்களையும் மெருகேற்றி இசைக்கலைஞர்களாக, விற்பனர்களாக உருவாக்கி வரும் இவர் இந்த மேடையில் நம்மோடு வாய்ப்பாட்டில் இணைந்திருந்தாலும் கீபோர்டு வாசிப்பதிலும், புல்லாங்குழலிலும், தாள வாத்தியங்கள் இசைப்பதிலும் எண்ணற்ற நுண்கலைகளில் ஆற்றல் மிக்கவராய் விளங்கும் வல்லவர் என்று சொல்வதில் ஸ்ரீ அன்னை நாட்டியாலயா பெருமை கொள்கிறது.
அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நாட்டிய நிகழ்ச்சியின் ஆதாரம் என்றால் அது நடனத்தோடு ஒன்றிணைந்து வெளிப்படும் மிருதங்கமல்லாது வேறொன்றாய் இருக்க முடியாது. அந்த வகையில் பாரம்பரியமான இசை குடும்பத்தில் பிறந்து தன் பிறப்புக்கு அடையாளமாய் அந்த இசைத்துறையை கொண்டாலும் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ள தன் விரல்களால் மேடைகளில் விளையாடும் இவர் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குவர் என்று சொல்லட்டுமா அல்லது மிருதங்க சக்கரவர்த்தி என்று சொல்லட்டுமா என்று தெரியவில்லை. அந்த வகையில் தன் விரல் கொண்டு விளையாடும் மிருதங்க சக்கரவர்த்தி இந்த மேடையில் திரு ஸ்ரீதர் பாண்டியன் அவர்கள். கஞ்சிரா வித்வான் மாயவரம் சோமசுந்தரம் பிள்ளை பெயர் சொல்லும் பேரன் இவர். கலைமாமணி தஞ்சை நடராஜன் அவர்களாலும், மிருதங்க செல்வர் கும்பகோணம் சரவணன் அவர்களாலும், கலைமாமணி EM சுப்பிரமணியன் அவர்களாலும், தன்னுடைய மாமா திரு சக்திவேல் முருகானந்தம் அவர்களாலும் கலைத்துறையில் சிறப்போடு வளர்க்கப்பட்டவர் இவர். இவர் பெற்றுள்ள பட்டங்களில் சில காஞ்சி காமகோடி பீடத்தின் ஆஸ்தான வித்வான், சங்கீத சேவா ரத்னா, தபேலா தத்தாச்சாரி, லய மாமணி, வாத்திய கலைமணி, மிருதங்க பீடாதிபதி என்று அடுக்கிக் கொண்டே சென்றால் இன்றொரு நாள் போதாது. தான் கற்ற வித்தையை பல நூறு மாணவர்களுக்கு கற்றுத்தந்து பல அரிய மேதைகளோடு உடன் பயணித்து மிருதங்கத்தில் பக்க துணையாய் ஒளிரும்படியாய் தன் மாணவர்களை உருவாக்கி வரும் இவர் பல இசை கச்சேரிகளுக்கும் நாட்டிய நிகழ்வுக்கும் பக்க துணையாய் என்றும் எங்களோடு இருந்து பலம் சேர்த்து வருபவர். மிருதங்கம் திரு ஸ்ரீதர் பாண்டியன் அவர்களுக்கு மடிப்பாக்கம் ஸ்ரீ அன்னை நாட்டியாலயா என்றும் நன்றி கடன் பட்டுள்ளது. இவர் வயலினில் வீணாகானத்தை வழங்குபவர். தான் எந்த மேடையில் ஏறி அமர்ந்தாலும் அந்த மேடைக்கு ஏற்றபடி தன்னுடைய கலையை வளைத்து கொள்ளும் ஆற்றலுக்கு சொந்தக்காரர். மாணவர்களுக்காக அவர்கள் விரும்பும்படியாய், அவர்கள் பாதங்கள் ஏற்கும்படியாய் தன்னுடைய வித்தையை வளைத்து வயலினில் வீணாகானத்தை வழங்கக்கூடியவர். தன் தாய் நளினி அவர்களிடம், திரு சுவாமிநாதன் மற்றும் திரு கணேஷ் அவர்களிடமும் பயின்றவர். வயலின் மட்டுமல்லாது வாய்ப்பாட்டிலும் வல்லவர் இவர். பல வாய்ப்பாட்டு நிகழ்ச்சிகளுக்கும் நாட்டிய நிகழ்ச்சிகளுக்கும் உற்ற துணையாய் இருந்து பலம் சேர்த்து வருபவர். நாத லய பிரவாகினி, சவுத் இந்தியன் கல்ச்சுரல் அகாடமியின் எக்ஸ்பனன்ட் ஆஃப் கர்நாடிக் மியூசிக், குரு தனஞ்சயன் இணையரிடமிருந்து சங்கீதஜ்ஞா என்ற பல பட்டங்களை பெற்றவர். வயலின் இசையை வளைப்பவர் மட்டுமல்ல, முறைப்படியான யோகா பயிற்சியாளர் என்பதாலோ என்னமோ நாட்டியத்தோடே வளைந்து கொடுத்து மேடைகளை சிறப்புறச் செய்யும் ஆற்றலுக்கு சொந்தக்காரர். இந்த மேடையில் திருமதி துர்கா கணேஷ் அவர்கள் வயலினில் எங்களோடு இணைந்து இந்த மேடையை பிரகாசிக்க செய்யும் அவருக்கு ஸ்ரீ அன்னை நாட்டியாலயா தன்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. பிறக்கும் போதே இசையோடு பிறந்து தன் தந்தையின் வயலின் இசையில் வளர்ந்து இன்று வரை நாட்டிய மேடைகள் மட்டுமல்லாது பல மேடைகளில் பக்கத்துணையாய் உடன் இருந்தாலும், நாட்டியம் தவிர நீங்கள் எந்த இசைக்கருவியை என்னிடத்தில் கொடுத்தாலும் அந்த மேடையில் அந்த இசைக்கருவியை வாசித்து பலம் சேர்க்க முடியும் என்பதை தன்னுடைய ஆற்றலின் மூலம் பதிவு செய்யும் எங்கள் குழுவின் வேணுகானன்,
கண்ணனின் இசைக்கு மயங்காத உயிர்களே இல்லை என்றால் இவரின் இசைக்கு மயங்காத நாளொன்றும் இல்லை. பயிற்சி வகுப்புகளாகட்டும், மேடை நிகழ்ச்சியாகட்டும், இவரது வேணுகானத்தோடு நாங்கள் எங்கள் பயணத்தை தொடங்குகின்றோம் என்றே சொல்ல வேண்டும். அந்த வகையில் தன் 7 வயது முதலே இசைத்துறையில் கால் பதித்து இன்று கர்நாடக இசை மட்டுமின்றி திரை இசையிலும் சாதித்து வருபவர் குரு கலைமாமணி KV ராமானுஜம் மற்றும் மியூசிக் டைரக்டர் திரு AR ரஹ்மான் அவர்களுடைய குரு திரு நித்யானந்தம் அவர்களாலும் வளர்க்கப்பெற்றவர். நவீன கால மாணவர்களுக்கு ஏற்றவாறு தற்கால தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய இசையை கற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஆசிரியர் என்றே சொல்ல வேண்டும். சென்னை மட்டுமல்லாது, தமிழகம் மட்டுமல்லாது, இந்திய தேசம் மட்டுமல்லாது, உலகளாவிய நிகழ்ச்சிகளில் பிரசித்தி பெற்ற திரு திலீப் கிருஷ்ணா அவர்கள் இந்த மேடையில் புல்லாங்குழலில் அவரது இசைக்கு ஸ்ரீ அன்னை நாட்டியாலயா தன்னுடைய நன்றிகளை சமர்ப்பணம் செய்கின்றது. ஒரு கைப்பை அளவிலான பெட்டியில் பல நூறு வாத்தியங்களின் இசையையும் கேட்டார் வியக்கும் எல்லாம் வல்ல இசையையும் வழங்கக்கூடிய ஆற்றலை உள்ளடக்கி நாங்களே எதிர்பார்க்காதபடி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எங்களுக்கு ரிதம் பேடல் பலம் சேர்த்து வரும் திரு ஹரிஹரன் அவர்கள் முதல் பாடலில் கடமாய், மறுபாடலில் தபேலாவாய், இன்னும் அந்த வாத்தியம் எத்தனை வழங்குமோ அத்தனையையும் இந்த மேடையிலே என்றென்றும் வழங்கி கொண்டிருக்கும் திரு ஹரிஹரன் அவர்கள் குரு EM சுப்பிரமணியம் மற்றும் குரு TRS மணிகண்டன் அவர்களிடம் பயின்றவர். எல்லாவித இசையையும் இந்த மேடையில் நமக்கு வழங்கக்கூடியவர். காஞ்சி காமகோடி பீட ஆஸ்தான வித்வான், ஓங்கார கலா ரத்னா திரு KB ஹரிஹரன் அவர்கள் இன்று நம்மோடு ரிதம் பேடல். அவருக்கும் நம்முடைய நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். இந்த மாணவ கண்மணிகளின் இந்த சலங்கை பூஜை நாட்டிய நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக நாங்கள் நடத்தி வருவதற்கு முழு காரணமாய் இருக்கின்ற எங்கள் பக்கவாத்திய கலைஞர்களின் பலம், ஸ்ரீ அன்னை நாட்டியாலயாவின் பலம் என்பதை இந்த மேடையில் உறுதிப்பட சொல்லி நிகழ்ச்சி தொடர்ந்து நாட்டிய அரங்கத்திற்கு செல்கின்றது.